தாவேகா தலைவர் விஜய் எது பேசினாலும் வைரல் ஆகுது, எது பண்ணாலும் அது வந்து அது ட்ரெண்டிங்காக மாறுது. விஜய் பண்ணதெல்லாம் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் வருது. எதுன்னு உங்களுக்கு தெரியும். நேற்று நடந்த திமுக இளைஞரணி மாநாடு, மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு நடத்தினாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ரேம்ப் நடந்து போனது வந்து, இது நாங்கள் பண்ணது தானங்க வந்து, நாங்கள் பண்ணும்போது கடுமையான விமர்சனம்லாம் பண்ணிங்க வந்து, இது வந்து விக்ரவாண்டி மாநாடா, இல்லை இது வந்து தாவேக்காவுடைய ஆடியோ லான்ச்சா, இல்லை இது ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சா, என்னென்னமோ சொல்றீங்க, சினிமா விழாவா, இது மாநாடா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. விஜய் இன்னும் நடிகராகவே இருக்காரு, அவர் மாறி வரல. இதெல்லாம் நடந்து போய் என்ன இது என்ன ஃபேஷன் ஷோவா, இதில் வந்து என்ன வந்து இங்கே ஒன்று பொருளை வித்தை காமிக்கிறாங்களா, இது மாதிரியான கட்டுக்கடங்காத பயங்கரமான விமர்சனம் வந்தது. அதெல்லாம் மீறி அந்த ரேம்ப் வாக் வந்து விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது. அதனுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா வந்து, தொலைதூரத்தில் இருந்து இல்லது ஸ்க்ரீனில் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோவை, ஒரு தலைவரை அப்படி பக்கத்துலேருந்து பார்க்குறோம், நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம், நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு. திரும்பவும் சொல்கிறது தான், எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமே என்னென்னா, அவர் ஸ்க்ரீனில் வந்து மன்னாதி மன்னனா, உலகம் சுற்று வாலிபனா பெரிய அளவில் இருந்தபோது, ஒரு சாதாரண குக்கிராமத்துக்கு போய் அப்படி ஒரு வீட்டு முன்னாடி திடீர்னு போய் நின்று, அம்மா ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, கொஞ்சம் அப்படியே கூழ் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொன்னது தான் எம்ஜிஆரை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டு போய் சேர்த்தது வந்து. ஆனால் இப்போ எம்ஜிஆர் இருந்திருந்தானா அவர் இல்லை, அந்த ராயப்பேட்டை ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே வந்து தகவல் போயிடும். இப்போ விஜய்க்கு அப்படி தான் வந்து பனையூர்லேருந்து நீலாங்கரையிலேருந்து கிளம்பி இப்படி போகும்போதே வந்து மெசேஜ் படர்ந்தது. அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவுடைய பலம் அதிகமாக போச்சு, அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் இதுதான் அந்த கான்செப்ட், அந்த ரேப்பாக்கோடைய கான்செப்ட் அதுதான். இப்போ என்ன ஆகிப்போச்சு, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அது மாதிரி நடந்து போன உடனே, ஏங்க எங்கள் அண்ணனை பார்த்து எங்கே காப்பி அடிக்கிறீங்க நீங்கள், இப்போ பார்த்தீங்களா நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களா நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அங்கே ஒரு தரப்பில் வந்து திமுக தரப்பில் 2021 நாங்கள் இதை பண்ணிட்டோம், நீங்கள் ஒன்றா திருச்சியில் நடந்தது போய் பாருங்கள் அப்படின்னு. இல்லை அது வந்து முதல்வர் நடந்து போகலை, சும்மா அது வந்து ரேப்பாக் மாதிரி செட் பண்ணி இருந்தீங்கன்னு மறுபடியும் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 2011 எங்கள் தலைவர் பண்ணிட்டாருங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கு இளைஞர்களுடைய வாக்கு மிக 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 முக்கியமானது.